ஹாய், பிரைஸ் த லார்ட். எல்லா வியூவர்ஸுக்கும் பிரைஸ் த லார்ட். நமக்குள்ள ஒரு கேள்வி எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இது சரியா தவறா? நாம் செய்கிற வேலை விவேகமாக செய்கிறோமா? நம்ம நீதியான காரியங்கள் செய்கிறோமா? நியாயம் கரெக்டாக செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நிதானம் இருக்கா? எல்லா விஷயங்களிலும் நம்ம அறிவாக நடந்துக்கிறோமா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சரியானதை செய்யணும், எல்லா விஷயத்தையும் வேகமாக செய்யணும், நீதியை செய்யணும், நியாயம் செய்யணும், நிதானமாக நடந்துக்கணும், எல்லா விஷயங்களிலும் அறிவாக நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் எதில் இருக்குன்னா பைபிளில் தான். நீதிமொழியில் பார்த்தீங்கன்னா 31 அதிகாரங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசித்து அதில் ஒரு வசனத்தை நமக்கு தியானத்துக்கு எடுத்து அதை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது இதில் இருக்கிற நீதிமொழிகளில் இன்னைக்கு முதல் அதிகாரம் வாசித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம், விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அதில் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1ஆம் அதிகாரத்தில் எனக்கு 2 வசனங்கள் அழகா பிடிச்சது. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து, 2வது வசனம் புத்திமதிகளை உணர்ந்து, 3வது வசனம் விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். நான் சொன்னேன், நம்ம செய்கிற விஷயங்கள் சரியாக இருக்கணும், வேகமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நியாயமாக செய்யணும், நிதானமாக நடந்து கொள்ளணும், அறிவாக நடந்து கொள்ளணும். எல்லா விஷயத்துக்கும் பதில் தரக்கூடிய வார்த்தைகளும் வசனங்களும் இந்த நீதிமொழிகளும் 31 அதிகாரத்திலும் இருக்கிறது. இதை நாம் தொடர்ந்து வாசிக்க முயற்சி செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஒரு வெற்றியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆம் பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை தியானித்து தியானித்து நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக வேண்டும். அதை அவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய நடத்தையிலே எல்லாவற்றிலும் ஒரு மறுரூபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வசனத்தை தியானிப்போம், மறுரூபமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது அது இன்பமாய் இருக்கிறது ஐயா. அப்பா, உடைய வார்த்தைகளை நாங்கள் மனதார தியானிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவை எங்களுக்கென்று நீர் கொடுத்த இந்த பொக்கிஷத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ராஜா, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை அறிவாய் என்று சொன்னீரப்பா. இந்த வசனத்தை பார்க்கக்கூடிய கண்களை தாரும், ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும் ராஜா. இந்த வார்த்தைகளெல்லாம் எங்கள் வாழ்நாளெல்லாம் பயன்படும்படியாக எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரை எழுத எங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்க எங்கள் கழுத்திலே அதை பூண்டு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் நீதி நியாயம் நிதானம் விவேகம் ஞானம் அறிவு எல்லாவற்றாலும் நிரப்புவீராகப்பா. இதைத்தான் ஆண்டவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கரம் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வசனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை குறித்ததான ஒரு சிறு தியானம் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கும். அதை நீங்கள் கேட்டு உங்களுக்குள்ளே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த வசனம் வார்த்தையும் ஆண்டவர் பேசியிருப்பார். ஒருவேளை இதே நீதிமொழியில் 1ஆம் அதிகாரத்தில் வேறு ஏதாவது வசனங்கள் பேசியிருப்பார். அந்த வசனத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.